ஹாய் வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸை வந்து நம்ம தூரத்தில் இருந்தால் பார்த்துருக்கேன், ஆனால் கிட்டே வந்து பார்த்ததில்ல. இன்றைக்கி நான் வந்து லைட் ஹவுஸை சுற்றி பார்க்க சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா லைட் ஹவுஸ் வந்து நம்ம தூரத்தில் கடலில் வந்து பார்த்துருக்கோம், விளக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 வரைக்கும் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த லைட் ஹவுஸ் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு. நான் லைட் ஹவுஸ் உள்ளே போய் பார்க்க போகிறேன், நீங்களும் வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் வந்து லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். என்ட்ரன்ஸ் உள்ள கிட்ட வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிக்கெட்டு போட்டிருக்காங்க ரேட்டு. அதாவது ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபான்னு போட்டிருக்காங்க, சில்ட்ரன்ஸுக்கு வந்து 5 ரூபான்னு சொல்லி போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் திங்கக்கிழமை வந்து லீவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 to 5 மட்டும் தான் இந்த லைட் ஹவுஸ் வந்து அலவுடு பொதுமக்களுக்கு. இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை பக்கத்தில் தான் நம்ம இந்த லைட் ஹவுஸ் இருக்குது, பீச்சுக்கு பக்கத்தில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம் ஃபுல்லாகவே. உள்ளே என்ட்ரன்ஸில் இறங்கியாச்சுங்க. உள்ளே கிட்ட போயிட்டுருக்கோம். நாய் ஒன்று வேறு படுத்து கிடக்குது. பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து புல்வெளியாக இருக்குது, செடி கொடிகள் நிறையா இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. பார்த்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே லைட் ஹவுஸ் உயரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாக இருக்குது. கிட்ட நெருங்கியாச்சு. நம்ம இந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுப்பாங்க, இங்கே உள்ளே வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காக்கா சவுண்டு அதிகமாகவே கத்திக்கிட்டு இருக்குது. செடிகள்லாம் நிறையா இருக்குது பார்க்க. இங்கே ஒரு செடியும் பெரிய பெரிய செடியாக இங்கே வளர்த்துருக்காங்க லைட் ஹவுஸ் பக்கத்தில். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே. நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். கைஸ், ஒரு வழியாக லைட் ஹவுஸ் என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்சிட்டோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. உள்ளே நுழையும் வாங்க. படிக்கட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும். மேலே பார்த்தா அப்பா தாங்க முடியல, அவ்வளோ ஹைட்டாக இருக்குதுங்க. ரவுண்டாக இருக்குது. சுற்றி போகணும். உங்களுக்கு கால் வலி வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வாங்க போகலாம். உள்ள ரொம்ப தூரமாக ஹைட்டாக இருக்குது. இப்போ பார்க்கவே பயமாக இருக்குது. கில்லி படத்தில் இதுமாரி முன்னாடி தான் இதுமாரி ஏறி போனேன். இப்போ படத்தில் இருக்கும். ஆனால் அந்த இது வரைக்கும் வாழ்க்கையில் ஏறினது இல்லை. லைட் ஹவுஸில் தான் ஃபஸ்ட் டைமு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒரு படியாக ஏறி போகணும்ளுக்கு எத்தனை ரொம்ப படியாக அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. தலையை சுற்றுது, கால் வலிக்குது. இன்னும் ஏறிட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா படி இருக்குது, ஏறிட்டே இருக்கிறேன். ஒரு சுற்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்ற போகிறேன். கால் வலி தாங்க வலிக்குது. ரொம்ப அதிகமான படி இருக்குது. லைட்டை சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போனால் கால் வலி கண்டிப்பாக வரும். பார்த்தாலே தெரிகிறது. ஏறது ரொம்ப கஷ்டம், இறங்குறதா ஈஸி. காலை வலிக்குது. எப்பா டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஷோமா, ஓ மை காட். அமைதி அமைதி அமைதி. கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. டவர் மேலே ஏறியாச்சு. லைட் ஹவுஸ் மேலே ஏற ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதேமாதிரி லைட் ஹவுஸ் மேலே ஏறியாச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடல் தாங்க. கடல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது. ரெண்டுமே ஜாயின் பண்ணுற இடம் தான் இந்த இடம். லைட் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிற துறைமுகம் இங்கே இருக்குது. பரங்கிப்பேட்டை மீன் பிடிக்கிற துறைமுகம். இந்த துறைமுகத்தில் நிறைய பேர் வந்து இங்கே மீன் பிடிப்பாங்க. இங்கே நீங்கள் அதை ஃபுல்லாகவே பார்க்குறீங்க. கடல் ஒட்டியே இருக்குது அந்த துறைமுகம். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கைஸ், நீங்கள் பார்க்குற இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட் சொல்லுவாங்க. அதாவது மின்சாரம் தயாரிக்கிற இடம் இந்த இடம். இது கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு, நடுவில் வந்து அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. மின்சாரம் தயாரிக்கிற இடங்க இந்த இடம். பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த இடம். சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கிராமம், ஊர் எல்லாம் நிறையா இருக்குதுங்க இந்த இடத்துல. பச்சை பசங்க இருக்குது எல்லாமே. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறினா சூப்பராக எல்லா இடத்தையும் பார்க்கலாங்க. சுற்றி பாருங்கள். கடல் இந்த பக்கம் வந்து பவர் பிளான்ட் இருக்குது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா?
கைஸ் நீங்கள் பார்க்குற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடாருங்க. ஆக்சுவலி வந்து கடலில் வந்து கப்பல் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது இந்த ரேடார் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. நிறைய பேர் வந்து எத்தனை கப்பல் வந்து உள்ளே போயிருக்குது, திருப்பி வந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இதை பார்ப்பாங்க. ஆக்சுவலி புயல் காற்று வீசும்போது இந்த ரேடார் வச்சு கொஞ்சம் நிறைய பேர் வந்து கரையை திரும்புவாங்க. அது நம்ம இந்த லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் நம்ம வந்த வழி பாருங்கள் அப்படி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ட்டு. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைசாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். கிட்ட ஜூம் பண்ணியிருக்கிறேன். இதுதான் கேட்டு. அங்கே தான் போர்ட் போட்டிருப்பாங்க. அந்த வழியாக தான் நம்ம வரணும் இந்த லைட் ஹவுஸ் உள்ள வரதுக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்டையில் வந்து மீன் பிடிக்கிற இடம் ஃபுல்லாகவே. நம்ம எப்போ வந்தாலும் இங்கே வந்து மீன் வாங்கிட்டு போகலாம். இந்த துறைமுகம் பரங்கிப்பட்டை துறைமுகம் இந்த இடம் சொல்லுவாங்க. இங்கே கப்பல் போட்டு எல்லாம் நிற்கிது பாருங்க. மீன் பிடிச்சி காலையிலே வந்து மீன் பிடிப்பாங்க. போட்டுக்கு வந்து கரையில் நிப்பாட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கடலுக்கு பேக் சைடில் இந்த துறைமுகம் அமைஞ்சிருக்கு. விண்வெளி நாயகா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போட் ஒன்று உள்ளே போயிட்டுருக்குது. ஆக்சுவலி இந்த வழியாக தான் வந்து கடலுக்கு உள்ளே போவாங்க. கடலில் மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த போட் எடுத்துகிட்டு இப்படி போவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 2-3-4 பேர் இருப்பாங்க அந்த போட்டில். சின்ன போட்டு தான் படகு. மீன் பிடிச்சிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே 4 மணி டைம். இப்போ மீன் பிடிக்க உள்ளே போகிறாங்க. நைட்டு திருப்பி வருவாங்க, இல்லை காலையில் கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வந்தாச்சு, லைட் ஹவுஸ் சுற்றி பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா அப்பா பயங்கரமாக இருக்குது மேலே. இப்போ டைம் முடிஞ்சு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. 10-15 நிமிஷம் தான் இருக்க பார்க்கலாம். நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸு பீச் எதுவுமே இருக்காது. எல்லாம் இந்த கிராம சைடாக இருப்பீங்க. பீச் சைடு நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. நீங்கள் சப்போஸ் வந்து பீச்சுக்கு இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, லைட் ஹவுஸ் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டைக்கு வாங்க. இங்கே லைட் ஹவுஸ் வந்து 3 to 5 டைம்ஸுக்கு வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க. தாராளமாக வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். திங்கக்கிழமை மட்டும் லீவு இந்த லைட் ஹவுஸு. மற்றபடி எல்லா நாளும் வந்து இருக்குது. 3 to 5 மட்டும் டைமு மக்களுக்கு வந்து அலோவ் பண்ணிருக்காங்க. கைஸ் லைட் ஹவுஸை சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. மேலே ஏறி ஃபுல்லாக சுற்றி பார்த்தா நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுத்துருவீங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கடல் போட்டு எல்லாம் பார்த்தா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஊர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்க. நீங்கள் லைட் ஹவுஸ் வந்து சுற்றி பார்க்கலாம். கில்லி படத்தில் வந்து லைட் ஹவுஸ் மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க. ரொம்ப ஆசை நான் அதேமாதிரி ஏறி சுற்றி பார்க்கணும், லைட் ஹவுஸ் சுற்றி பார்க்கணும் ஆசை. ஆனால் வந்து இப்போ நிறைவேறிடுச்சு. லைட் ஹவுஸ் சுற்றி பார்த்துட்டேன். நீங்கள் வந்து லைட் ஹவுஸ் சுற்றி பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வரலாம். கடலூர் மாவட்டத்தில் பரங்கிப்பேட்டையில் இருக்கிற இந்த லைட் ஹவுஸ் வந்து சுற்றி பார்க்கலாம். தாராளமாக வந்து சுற்றி பாருங்கள். 3 to 5 டைமில் வந்து இங்கே அலோடு இருக்குது. திங்கக்கிழமை லீவு. ஓகே பாய்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு விடைபெறுவது இப்போ யூடியூபர் சேனல்.